அன்பு கழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று உங்கள் திருமுன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 62 அளிப்பதிலே நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்பொழுது பொருணை என்று சொல்லுகிற தாமிரபரணி பாய்கிற அந்த நதியினுடைய நாகரிகத்தை பறக்க சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாகரிகம் தொடர்பான கருத்துக்களை நான் முக்கியமாக தமிழர் நாகரிகமும் தமிழ்மொழி வரலாறும் என்கிற நூலிலே டாக்டர் மா ராஜமாணிக்கனார் அவர்களுடைய கருத்துக்களையும், டாக்டர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் ஆற்றங்கரையில் என்று எழுதிய நூலுடைய கருத்துக்களையும், தமிழக அரசு பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் என்று வெளியிட்டிருக்கிற அந்த தொல்லியல் துறையினுடைய அந்த ஆய்வு நூலையும் நான் கருதுகோளாக எடுத்துக்கொள்கிறேன் என்பதை முதலிலே சொல்லிவிடுகிறேன். இனி பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி விரைவாக நாம் பார்க்கலாம். இந்தியாவில் நடைபெற்ற அகழ் ஆய்வுகளிலே அகழ் ஆய்வு ஆதிச்சநல்லூர் பரம்பில் நடைபெற்ற அகழாய்வு முதல் அகழ்வாய்வாகும். முதல் ஆரம்பித்தது அந்த ஆதிச்சநல்லூர் தான். அந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பற்றி நான் அங்கங்கு அப்பொழுது சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். ஆதிச்சநல்லூர் என்பது இந்த பகுதி சார்ந்து தான். இதுவரையில் நாம் எங்கெங்கோ மற்ற நாகரிகங்களை சிந்தித்தோம். இப்பொழுது பொருணை ஆற்றங்கரை இருக்கிற ஆதிச்சநல்லூர் தான். இதுதான் எங்கே இருக்கிறப்ப தெரிந்து கொண்டோம். இதுவரையில் நாம் சிந்தித்த ஆதிச்சநல்லூர் இந்த பொருணை ஆற்றங்கரையிலே பொலிவோடு இருக்கிற நாகரிகம்தான். அப்போ பாருங்கள், இந்த தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் என்பது, பொருணை ஆற்றங்கரை என்பது எவ்வளவு பழமையானது, எவ்வளவு சிறப்பானதுன்னு பாருங்கள். இதுதான் முதல் அகழ்வாராய்ச்சி தமிழ்நாட்டிலே நிகழ்ந்தது. இந்த அகழ்வாயிலே கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்கள் மிக தொன்மை வாய்ந்தவர்களாக கருதப்படுகின்றன. இதுவரையில் கிமு 6ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 2300, 2500, 600 பார்த்தோம். இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பொருட்கள் கிமு 1150, அதாவது இன்றைக்கு கிட்டத்தட்ட 3150 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகத்தை பற்றியெல்லாம் இந்த பொருணை ஆற்றங்கரை நமக்கு எடுத்து இயம்ப போகிறது. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்கிற சாலையிலே பாளையங்கோட்டிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த தன்பொருணை ஆறுன்னு சொல்லுகிறோமே, அந்த தாமிரபரணி ஆறு அந்த ஆற்றங்கரை தென்கரையிலே இருக்கிற ஒரு ஊர். ஆதிச்சநல்லூர் பரம்பு என்று கூறப்படுகிற ஒரு மண்மேடு தான் இந்த தன்பொருணை ஆற்றினுடைய தென்கரையிலே தெற்கொடக்காக நீண்டு இருக்கு. 115-120 ஏக்கர் பரப்புள்ள ஒரு ஆய்வுக்களம். இதில் வடபகுதி உயர்ந்தும் தென்பகுதி தாழ்ந்தும் உள்ளது. இது பயிர் தொழிலுக்கு பயன்படாத பாங்கற்ற நிலமாக கருப்படுவதால் தான் இது பரம்பு என்றப்பட்டது. இப்போ தென்னார்காடு கடலூர் மாவட்டங்களிலே கரம்பு என்று சொல்வார்கள். கரும்பு நிலங்க அது அப்படின்னுவாங்க. கரம்புனா பயிரிடுவதற்கு தகுதியற்ற நிலம், புறம்போக்கு இல்லை சொல்லுவாங்க. அதை பரம்பு என்று அந்த மக்கள் தூய தமிழாலே வழங்குகிறார்கள். அது வேளாண்மைக்கு பயன்படாத நிலமாக இருப்பதான் பரம்பு. ஒரு நன்மை என்னென்னா, அதனால்தான் அந்த அகழ்வாராய்வு பொருள்கள் எல்லாம் பாதிக்காமல் இன்று வரை நமக்கு ஒரு ஆய்வுப் பொருளாக கிடைக்க வாய்ப்பாக இருக்கிறது. முதல் அகழ்வாய்வு என்று பார்க்கிற பொழுது இந்த ஜெர்மன் நாட்டில் இருக்கிற பெர்லின் நகரத்தை சார்ந்த டாக்டர் ஜாகோர் அவர் 1876ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூர் பரம்பில் உள்ள புதர்களை எல்லாம் தோண்டி எடுத்து நிலத்தை அகழ்ந்து அங்கு புதை கொண்டிருக்கிற கிடைத்த பழம்பொருட்களை எல்லாம் எடுக்க திட்டமிட்டார். அவருக்கு அப்படியே செய்தி வந்திருக்கு. அங்கே பழைய காலத்து பொருட்கள்லாம் இருக்குது அப்படிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. சில பொருள் 1-2 செங்கல் கிடச்சிருக்கலாம். ஆக அகழ்வாராய்ச்சி அறிவுள்ளவர்களுக்கு, டாக்டர் ஜாகோர் போன்றவர்களுக்கு ஏதோ ஒரு பழைய கால தொடர்பு இருக்கிற என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக ஒரு காடண்டி கிடந்திருக்குது. அந்த புதர்களெல்லாம் நீக்கி அங்கே அகழ்வாராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் 1876ஆம் ஆண்டிலே டாக்டர் ஜாகோருக்கு வந்தது. பெர்லின் நகரிலிருந்து கப்பலை பயணித்து வருகிறார். அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற ஆளுக்கு இந்த செய்தி கிடச்சி, அப்போ அந்த ஆர்வம் எங்கேருந்து எங்கே இருப்பார்? இங்கே இருக்கிறவன் தூங்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். அவர் அங்கேருந்து வரார், ஜெர்மனிலேருந்து கப்பலில் வரார். பெர்லின் நகரிலிருந்து கப்பலில் பயணித்து
இந்தியா வந்து சேர்ந்தார். அதற்கு பின்னாலே தொடர்வண்டி மற்றும் மாட்டு வண்டியிலும் நீண்ட நாள் பயணம் செய்தார். என்ன ஆர்வம் இருக்கணும் பாருங்கள். எல்லா ஊரும் ட்ரெயின் கிடையாது. அப்பொழுதுதான் அந்த இருப்பு பாதை தொடர்வண்டிகளை அறிமுகம் செய்த காலம். அதில் கொஞ்ச நேரம் வந்து பெரும்பாலும் மாட்டு வண்டியிலே பயணம் பண்ணியிருக்கார். தொடர்வண்டி மற்றும் மாட்டு வண்டியிலும் நீண்ட நாள் பயணம் செய்து நீண்ட நாள் இந்தியாவினுடைய தென்கோடியில் உள்ள ஆதிச்சநல்லூரை வந்து அடைந்தார். இதுக்கு வந்து ஒரு அசாத்திய ஆர்வம் இருந்தால் தர முடியாதுங்க. இங்கு கிடைக்கப்பட்டிருந்த காண்பதற்கரிய பல தொல்பொருட்களை தோண்ட ஆரம்பித்தார். தோண்ட அவருக்கு ஆச்சரியப்படத்தக்க அகழ்வாய்ச்சி பொருள்கள் கிடைத்து கொண்டே இருந்தன. இந்த ஜெர்மனுக்கெலாம் என்ன நோக்கம் நீங்கள் நினைக்கலாம், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பைத்தியமா? அவன் ஒரு வகையில் என்ன பைத்தியம்னா, உலகத்தினுடைய நாகரிக சின்னங்களை எல்லாம், பண்டைய நாகரிக சின்னங்களை எல்லாம் கொண்டு வந்து பெரிய அருங்காட்சியும் ஜெர்மனியிலே செய்ய வேண்டும். அதனால தான் பாருங்கள், இந்த ஆர்வம் ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்திலே ஜீன்லேயே இருந்திருக்கு. நீ உலகிலேயே அதிக அருங்காட்சியகம் உள்ள நாடு வந்து ஜெர்மனி தான். இப்படி எங்கெங்கே இருக்கிறதோ, பாபிலோனியா, மெசொப்பொட்டேமியா, சீனா, சிந்துவெளி, எங்கே போயிடாலும் ஜெர்மன் இருப்பான். ஏன்? அங்கு சென்று அந்த அகழ்வாய்ச்சி பொருட்களை அவர் நாட்டுக்கு கொண்டுட்டு போயிடணும். அதை அழிக்கிறது போகிறதுலாம் இல்லை, பொறாமைனாலாம் இல்லை. இன்றைக்கி வந்து நமது கீழடி போன்ற பொருட்கள், மற்ற அகழ்வாராய்ச்சி பொருட்கள்லாம் கொண்டு போய் வடநாட்டிலே அங்கே எங்கேயும் மைசூரில் எங்கேயோ வச்சா நமக்கு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, செய்தியே இல்லை, அறிக்கையும் இல்லை. அதனுடைய நோக்கம் வேறு. ஆனால் ஜெர்மனியர்களுக்கு என்ன நோக்கம் என்றால், அவளை கொண்டு போய் அழகான கண்ணாடி பேழைகளில் வைத்து அதை தகுந்த பாதுகாப்போடு பாதுகாக்கணும். உலக நாகரிகங்களை படம் பிடித்து காட்ட வேண்டும், அருங்காட்சியகம் வைக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அப்படி என்ன செய்கிறாருன்னா, இந்த டாக்டர் ஜாகோர் என்பவர் அப்படி பல நாள் கப்பலில், அதுக்கப்புறம் இருப்பு தொடர்வண்டி, அதுக்கப்புறம் பல மாதங்கள் மாட்டு வண்டியில் போய் ஆதிச்சநல்லூரை அடைந்து அங்கே இருக்கிற மக்களோடு தன் பொருளை செலவு செய்து அகழ்வாராய்ச்சி செய்து அரிய பொருட்களெல்லாம் தேடி எடுத்து அதை அத்தனையும் மூட்டையாக கட்டி மறுபடியும் கப்பல் ஏற்றி ஜெர்மனி கொண்டு விட்டார். அங்கே கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கிறார். இன்றும் அந்த அருங்காட்சியகங்களிலே இந்த பொருட்கள் எல்லாம் அங்கே பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்தது பிரெஞ்சு நாடு பாரிஸ் நகரை சார்ந்த லூயிஸ் லேபிக். அவர் 1903 வரார். அந்த 1903-4 அந்த ஓராண்டு கள ஆய்வு மேற்கொண்டு கூடுதல் தகவல்களை அவர் தான் திரட்டுறார் இந்த ஆதிச்சநல்லூரை பற்றி. இது முதல் ஆய்வு பற்றி நான் சொல்லியிருக்கேன், முதல் அகழ்வாய்வு செய்தவர் டாக்டர் ஜாகோர். பாரிஸிலிருந்து வந்த பிரெஞ்சு நாட்டுக்காரரான லூயிஸ் லேபிக் என்பவர் அதிகப்படியான தகவல்களை கண்டுபிடிக்கிறார். ஆக முதல் அகழ்வாய்வு முடிந்தது. இப்போ இரண்டாவது அகழ்வாய்வு எப்படி நடந்ததுன்னா, 1903 முதல் 1904 வரை ஆதிச்சநல்லூரில் அந்த பரம்பு என்றால் அங்கே விளை நிலம் இல்லை, வேளாண்மைக்கு தகுதியற்ற நிலம்னு அர்த்தம் பரம்புனா. அந்த ஆதிச்சநல்லூர் அப்படிப்பட்ட நிலமாக கருதினார்கள் மக்கள். ஆக ஆதிச்சநல்லூர் பரம்பிலே அலெக்சாண்டர் ரீ, இவரை மறக்கூடாது, அடிக்கடி நான் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். அலெக்சாண்டர் ரீ என்பவர் மிக சிறந்த ஆராய்ச்சியாளர். அகழ்வாய்வு நடத்தினார். ஆக ஒரு சிறந்த அகழ்வாய்ச்சியாளர் வந்துட்டார். இப்போ 1903, 1904 இந்த 2 ஆண்டு அப்பகுதிகளை மிக கவனத்தோடு அகழ்ந்து ஏராளமான தொல்பொருட்களை கண்டெடுத்தார். ஜாகோர் முன்னர் அகழ்ந்து எடுத்த தொல்பொருளை போன்று பல அரிய தொல்பொருள்களை அவர் தோண்டி எடுக்கிறார். இத்தகைய கருவூலங்களை பெற்றுள்ள ஈமக்காடு, அது பரியல் கிரவுண்ட், பழமை வாய்ந்தவை என்று முடிவு செய்யப்பட்டது. மிக பழமையான அது பரியல் கிரவுண்டுன்னா இடுகாடு, பிணங்களை புதைக்கிற இடம். மொஹஞ்சதாரோன்னு எடுத்தால் அந்த பொருளுக்கு மொஹஞ்சதாரோங்கிற பொருள், அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா, அந்த மொழியில் பிராகுகிங்கிற மொழியில் பிணங்கள் புதைக்கிற இடம் தான் அர்த்தம். அந்த மேடுனாலேயே அந்த இடத்துல பிணங்களை புதைக்கிறதுக்கு ஒரு இடமா வச்சுருக்காங்க அந்த காலத்தில். எங்கெங்கே மேடுன்னு வருதோ அங்கெல்லாம் இப்போ இது மாதிரி கோரி மேடுனா
முகமதியர்கள் தன் பிணங்களை புதைக்க வைத்திருந்த இடம் அது. இப்போ பாண்டிச்சேரியில் கோரிமேடுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய மருத்துவமனை இருக்குது, மத்திய மருத்துவமனை. அந்த மேடு என்பது எங்கெங்கே இருக்கிறதோ அதெல்லாம் வந்து பிணங்கள் புதைத்த இடமாக நீங்கள் பொதுவாக வைத்துக்கொள்ளலாம் எங்கள் சிந்துவெளி நாகரத்தில் இருந்து. ஆனால் இது மிக பழமையான ஒரு பரியல் கிரவுண்ட் என்பதை நமது அலெக்சாண்டர் ரீ அவர்கள் முடிவு செய்கிறார். அலெக்சாண்டர் ரீ அகழ்ந்து எடுத்த தொல்பொருட்கள் அனைத்தும் நல்லூராக தற்பொழுது சென்னை அருங்காட்சியகத்திலே பொதுமக்கள் பார்வைக்காக சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை வருகிறவர்கள்லாம் எதையோ போய் பார்த்துருக்காங்க சென்னையில். இந்த அருங்காட்சியகத்தை போய் பார்க்க வேண்டாமா? நம்முடைய தொல்லியல் எச்சங்களெல்லாம் அங்கே இருக்கின்றன அல்லவா? பொருணை நதிக்கரை நாகரிகம் அங்கே இருக்கிறது, கண்ணாடி படைக்குள்ளே. அதை சென்று நம் நண்பர்கள் பார்க்க வேண்டும். ஆதிச்சநல்லூரினுடைய 50க்கும் மேற்பட்ட வகைகளிலே களிமண்ணாலான மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. இந்த களிமண்ணை பயன்படுத்தி பல வண்ண பொருட்கள், அது பானைகள், பெரும்பாலும் சிறிய சிறிய விளையாட்டுப் பொருட்கள் போன்ற பல பொருட்களை இந்த களிமண்ணிலே செய்திருக்கிற வல்லமை அவர்கள் கைத்திறன் பெற்றிருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இரும்பு ஆயுதங்களான கத்திகள், குட்டையான வெட்டுவாய் பகுதியுடைய வாள்கள், அதாவது இந்த ஷார்ட் ஸ்வோர்ட் பிளேட்ஸ்னுவாங்க, கைக்கோடாரிகள் ஆகியவர்களும் அதிக அளவிலே அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, எலும்புகளும் மனித மண்டையோடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் தான் இந்த கார்பன் டேட்டிங் பயன்படுத்தி அவர்கள் 3100 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்கிறார். பெரிய மட்பாண்டத்தினுள் இருந்த இரு சிறிய மட்கலயங்கள் ஒன்றில் நெல் உமிகள் வைக்கப்பட்டிருந்தன. பாருங்கள், நெல் உமி வச்சுருக்காங்க. ஏதோ அந்த ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில். இதெல்லாம் அந்த அருங்காட்சியகத்தை போய் பார்க்கலாம். அவர் தம் பணி நின்று ஓய்வு பெறுவதற்கு முன்னர் 1913ஆம் ஆண்டு அக்டோபர் திங்களிலே ஆதிச்சநல்லூரில் சேகரித்த தொல்பொருள்களுக்கு ஒரு பட்டியல் உருவாக்கினார். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஆங்கிலேயர்கிட்ட நான் தெரிந்து கொள்ள வேண்டிய பல நாகரிகங்களிலே, நல்ல நாகரிகங்களிலே, வெள்ளைக்காரன் ஐரோப்பியனா அதெல்லாம் குடிச்சிட்டு ஆடுறப்பாங்க, அதெல்லாம் அப்படிலாம் மட்டம் தட்ட முடியாதுங்க. அவனில் ஒரு 10ல் ஒரு 16 நமக்கு இல்லை. இன்றைக்கி ஆவணப்படுத்தல் என்பது அவருடைய ரத்தத்தில் கலந்த ஒரு பண்பாடு. எதுவாக ஆவணப்படுத்தணும். நான் வந்து இந்த கிரீன் எட்ஜ் ஆஃப் இந்தியா, அந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆண்ட பொழுது கோடிக்கணக்கான பேர் உயிரிழந்ததற்கான அந்த ஆவணத்தை வெள்ளைக்காரனே பண்ணியிருக்கான். அதில் வந்து அவனுக்கு அந்த விருப்பு இல்லாமல் ஆவணப்படுத்துகிற ஒரு தன்மை, அதுவும் நேர்மை இருந்திருக்கு அவங்ககிட்ட. அதுபோல் இந்த அலெக்சாண்டர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நூல் வெளியிடுறார், நூலாக்குறார், அவ்வளோத்தையும் ஆவணப்படுத்துகிறார், பட்டியல் போடுகிறார். என்னென்ன பொருட்கள் இதுவரையிலே அந்த ஆதிச்சநல்லூரில் தோண்டி எடுக்கப்பட்டன ஒரு பட்டியல் உருவாக்குறார். அதை சென்னை அருங்காட்சியகத்திலே கண்காணிப்பாளராக இருந்த J.R. ஹெண்டர்சன் முன்னுரையுடன், அப்போ அந்த சென்னை அரசாங்கத்தில் வெள்ளைக்காரங்காலத்தில் அந்த அருங்காட்சியகத்துக்கு ஒரு கண்காணிப்பாளர் அப்போவே உருவாக்கியிருக்கான் பாருங்கள் அந்த அருங்காட்சியகத்தை. இப்போலாம் நமக்கு அந்த பண்பாடு இருக்கா? அவங்க ஆளவன் தான் சுரண்டவன் தான் நம்ம திட்டுறோம் வெள்ளைக்காரனை. அருங்காட்சியகம் உருவாக்கணும். இந்த மண்ணுடைய வரலாறு மாண்டு போய்விடக்கூடாது, மறைந்து போய்விடக்கூடாதுன்றதுலேயே அவன் அவ்வளோ ஆர்வத்தோடு இருந்திருக்கிறான். அதனால தான் ஒரு மியூசியம். இந்த மியூசியம் என்பது அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஒன்று. மிக பெயர் பெற்ற ஜெர்மானியர்கள், வெள்ளையருக்கும் இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. அவன் காலத்திலே கட்டப்பட்டது. அப்போ ஒரு கண்காணிப்பாளரும் போட்டிருக்கான் பாருங்கள், பல பல 100 சம்பளம் கொடுத்து. இப்போ J.R. ஹெண்டர்சனுடைய அவருடைய முன்னுரை வாங்கியிருக்கார் இந்த அந்த புத்தகத்துக்கு. இந்த புத்தகத்துக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா, கேட்லாக் ஆஃப் த ப்ரீஹிஸ்டாரிக் ஆன்டிக்யூட்டிஸ் ஃப்ரம் ஆதிச்சநல்லூர் அண்ட் பெரும்பேர். 1915 சென்னை அருங்காட்சியகத்துறையினுடைய வாயிலாக நூல் வெளியிடப்படுகிறது. ஸோ அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த கண்காணிப்பாளருடைய முன்னுரையோடு அந்த ஆதிச்சநல்லூர் மற்றும் பெரும்பேர் ஊர்களில் உள்ள வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட தொல்பொருட்களின் பட்டியல், கேட்லாக், மிக நூலை வெளியிடுகிறார். இப்போ அவ்வளவு ஆவணப்படுத்தி வச்சு பாருங்கள். சிந்தி செதறி மறைஞ்சு போகிற வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் அவர்கள் செய்த பெரிய கொடை, தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழருடைய பண்டைய நாகரிகத்திற்கும் செய்த கொடை. ஆதிச்சநல்லூர்
பரம்பின் மேல் பரப்பில் 3 அடி ஆழம் வரை சரளை கற்கள் இருக்கின்றன. இந்த சரளைக்கல்லுக்காக வீடு கட்டுறதுக்கு அங்கங்கே பயன்படுறப்பெல்லாம் நம்மால் அவன் பங்குதி என்ன பண்ணியிருக்கேன்னா, இவன் ஜெர்மனிலேருந்து கப்பலை பிடிச்சிட்டு வந்து ட்ரெயின் ஏறி மாட்டு வண்டியில் மாத கணக்கில் போய் கண்டுபிடிச்சி அரும்பொருட்களை கண்டுபிடிக்கிறான். நம்மால் இந்த 3 அடி 4 அடி உயரத்துக்கு இருக்கிற சரளைக்கல்லாம் தோண்டி தோண்டி ஒரு வீடு கட்டுறது, மாட்டு கொட்டா கட்டுறது இதுக்கு பயன்படுத்தியிருக்கான். எப்படி இருப்பார் நம்மால் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. அதனால் அது ஒரு 3 அடி ஆழம் வரை இந்த சரளை கற்கள் இருக்குங்க ஆதிச்சநல்லூரில். அதன் அடிப்பகுதியில் தனிக்கூறாக சிதைந்த படிகள் பாறை இருக்கிறது. அதுக்கு இயல்பாகவே அப்படி இருக்குது அந்த படிகள் பாறை. ஈமத்தாழிகளை புதைப்பதற்கென்று பாறைகளில் தனித்தனியாக உட்குடைவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ அந்த பாறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த படிப்படியாக அதை இருந்திருக்கு லேயராக, அதுகளை உடைந்து தான் அந்த முதுமக்கள் தாழிகளை புதைத்திருக்கிறார்கள். ஆக இந்த ஈமத்தாழிகளை புதைப்பதற்காகவே பாறைகளிலே தனித்தனியாக உட்குடைவு செய்திருக்கிறார்கள். நம்ம தமிழக அரசு எல்லாம் அழகாக படம் போட்டு ஃபோட்டோக்கள் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. நம்ம வாங்கி படிக்கணும். நீங்கள் தொல்துறைக்கு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகம்லாம் கொடுப்பாங்க. அவர் கீழடி பற்றி அழகான ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆதிச்சநல்லூருடைய இந்த பொருளை ஆற்றங்கரை நாகரிகம் நூலை வெளியிட்டிருக்காரு. ரொம்ப அருமையான முயற்சி தமிழக அரசினதற்காக நாம் பாராட்டலாம். இந்த ஈமக்காடுன்னா இந்த இடுகாடுன்னு வைத்துக்கொள்ளலாம் இன்றைய மொழியிலே. இந்த ஈமக்காட்டிலே பெரிய தாழிகள் பல அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது இப்போ எங்களுடைய கிராமத்திலே, என்னுடைய வீட்டிலே நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுதெல்லாம் ஒரு 4 அடி 5 அடி உயரம் தாழிகள் இருக்கும் எங்கள் வீட்டில். அதெல்லாம் நெல்லுகள் கொட்டு வைப்பாங்க. நெல், கேழ்வரகு பொண்ணை கொட்டு வைப்பாங்க. இவ்வளோ பெரிய பானையெல்லாம் இன்றைக்கெலாம் எங்கேயுமே அந்த பானை எங்கே போச்சுன்னு தெரியல. நான் வந்து அங்கங்கே படிக்கிற வெளியூருக்கெல்லாம் போயிட்டுக்கிட்டு ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு கழிச்சு வரப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் எடுத்து உடைச்சி விட்டாலும் என்னன்னு தெரியல. அதெல்லாம் இருந்தால் நம்ம நண்பர்கள்லாம் போய் பார்க்கலாம். இவ்வளோ உயர பானை. நான் இன்றைக்கி உள்ளே போய் உட்காந்துக்கலாம். நான் அவ்வளோ பெரிய பானை. அதெல்லாம் வாய் அகன்று உயரமாக இருக்கும். அதாவது வெளிர் சிவப்பில் இருக்கும். அதெல்லாம் பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் எப்படி அதெல்லாம் செய்தான் சொல்ல போட்டானே தெரியல. நான் வியப்பேன். அதுபோல் பானைகள் பெருசு பெருசாக இருக்கும். 50-60 பானைகள் இருக்கும் ஒரு அறையிலே. ஆக இந்த ஆதிச்சநல்லூர் பரம்பனுடைய மேற்பரப்பில் இருந்து ஒரு குடைந்து தான் உள்ளே தாழிகளெல்லாம் புதைத்திருக்கிறார்கள். பல பெரிய தாழிகளை இது போல் ஆதிச்சநல்லூரிலேயே அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுவும் 6 அடி ஆழத்திலாம் புதைக்கப்பட்டிருந்தன. சில தாழிகள் மேல்மட்டத்திலிருந்து 3 அடியிலிருந்து 12 அடி ஆழம் வரையில் புதைச்சிருக்காங்க. அப்போ பாருங்கள், அவ்வளோ ஆழத்துலேயும் புதைச்சிருக்கிறாங்க. அதாவது பல கட்டங்களிலே புதைத்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொருள் நதி வெள்ளத்தோடு வருகிற பொழுதெல்லாம் மூடி 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 மேலே மண் சேர்ந்திருக்கலாம். அதனால் அவ்வளோ ஆழத்துலையும் இருக்குங்கிறாங்க. சில இடங்களிலே ஒன்றின் மீது ஒன்றாகவும் புதைக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒன்று புதைச்சிருப்பான், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கும். தாமிரபரணி ஆற்றிலே, பொருணி நதியில் ஒரு பெரிய மண் மேலே ஒரு 2 அடி 3 அடி மண் ஏறி இருக்கலாம். அது 6 அடி மண் ஏறி இருக்கலாம். அதற்கு பின்னாலே ஒரு 100 ஆண்டு 500 ஆண்டுகள் பின்னாலே வாழ்ந்த மக்கள் பின்னால் மறுபடியும் அங்கே ஈமத்தாழிலே புதைத்திருக்கலாம். பல ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குன்னா அதற்கு அதுதான் பொருள். ஏன்னா புதைக்க இடம்னா அது ஒன்று மேலே ஒன்று புதைப்பாங்க. கீழே பானை இருக்கிறது தாழிக்குன்னு தெரியாமலே மேலே புதைத்திருக்கிறார். வரலாற்று காலத்திற்கு முந்தைய ஈமக்காடு பதிவுகளில் இதுதான் மிகப்பெரிய ஈமக்காடு. இதுவரையில் வரலாற்றுக்கு முன் இருந்த ஈமக்காட்டு கண்டுபிடிப்பிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஈமக்காடு கண்டுபிடிப்பு ஆதிச்சநல்லூர் தான். பொருளினுடைய கரையில் இருக்கக்கூடிய அந்த ஊர். ஈமத்தாழிகளும் அவற்றின் உள்ள எலும்புகளும் மட்பாண்டங்களும் பொன், உயர்தர வெண்கலம், இரும்பு போன்ற தாதுக்களாலான கிண்ணங்களும் வைத்து புதைக்கப்பட்டுள்ளன. இப்போ இந்த உலோகங்களான கிண்ணங்கள் எதுங்க? பொன்னு, வெண்கலம், இரும்பு. அப்போ என்ன நமக்கு உடனே நினைக்கணும்னா, இதெல்லாம் நேராக மண்ணு மேலே அப்படியே இருக்காது. ஒரு பாறை இருக்கிற மாதிரி கருங்கல் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. மண்ணோடு மண்ணாக இருக்கிற தாது பொருள். அந்த தாது நம்ம கையெடுத்து போகிற மண்ணாக தான் நமக்கு தெரியும். இன்னை வரைக்கும் பின்னி கொண்டு போய் கொடுங்க நம்ம தமிழர்கிட்ட. மண்ணு தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த தமிழன் அந்த காலத்தில் இந்த மண்ணிலே உலோகம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சான்? அதுவே பெரிய ஆச்சரியம். பின்பு அந்த உலோகத்தை எப்படி தனியாக பிரிக்கலாம் என்கிற தொழில்நுட்பம். அதோட இது இரும்பு, இது தாமிரம், அதிலிருந்து வெண்கலத்தை செய்கிற அந்த கூட்டு உலோகம் அது. அப்போ ஒரு மெட்டலர்ஜின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். மெட்டலர்ஜிக்கல் சயின்ஸ் என்பது, உலோகத்தை அறிவியல் என்பது
தொழில்நுட்பம் என்பது எவ்வளோ சிறந்திருக்கணும் பாருங்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகம் பெற்றிருக்கணும். அப்போ தான் இந்த தொழில்நுட்பம்லாம் வளர முடியும். காட்டு பிராண்டி போல் ஆரியர்கள் போல் ஆடு மாடுகளை வைத்து திரிந்து கொண்டிருந்தாலும் கண்டுபிடிக்கணும் முடியாது. ஒரு இடத்துல நிலையாக ஒரு ஆற்றங்கரையிலே தங்கி பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தால்தான் அவள் அங்கேயே தங்கி இருக்க வேளாண்மை செய்கிற காலம் போக ஒரு 6 இப்போ செஞ்சாலிங்கள்லாம் 6 மாதம் ஆகும் அறுவடை செய்ய. அப்போ அந்த 6 மாதம் அவர்கள் ஓய்வாக இருக்கிற பொழுது அறிவால் சிந்தித்து கலை, இலக்கியம், தொழில்நுட்பம், அறிவியல்லாம் வளர்த்துருக்கிறார்கள். அப்போ அதுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆயிருக்கணும் பாருங்கள். அதுபோல் தங்கத்தினாலான பட்டங்கள். என்ன ஆச்சரியம்னா, இன்று தமிழர் திருமணங்களிலே திருமணம் முடிஞ்ச உடனே பட்டம் கட்டுறதுன்னு மாமன் பட்டம், அத்தை பட்டம் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி இன்றைய வரையில் இருக்கிறது. போன வாரம் நான் பார்த்த கல்யாணத்தில் கூட இருக்குது. இந்த தோண்டி எடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதிச்சநல்லூரில். அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க, நூலில் நீங்கள் பார்க்கலாம். பலன்னு மின்னுது அந்த தங்கம். 3000 ஆண்டுகளுக்கு பின்னாலேயும் அதில் 2 ஓரத்தில் 2 தொலை இருக்குது, அதில் நெற்றியில் கட்டுவது போல். அப்போ அந்த பட்டம் கட்டுகிற பழக்கம் அன்றே இருந்திருக்கணுமோ? பட்டம்னா என்ன அர்த்தம்னா, அத்தை கட்டுறேன்னா என் அத்தையாகினா என்னுடைய அத்தை பையன் இவன் அப்படிங்கிறத அந்த பட்டத்தை, நான் அவனுக்கு உரிமை உள்ள அத்தை என்கிற உரிமை என்கிற பட்டத்தை கட்டுகிறார். மாமன் அப்படி தான், நான் அவனுக்கு தாய் மாமன், நான் அவனுக்கு உரிமை உள்ளவன், என் உரிமை உள்ள பையன் இவன் என்று இந்த சபையாருக்கு அந்த பட்டத்தை கட்டுகிறான். இப்போ எத்தனை பேர் அவனுக்கு உரிமையோடு இருக்கிறார் என்பதை இந்த சபை அறிய வேண்டும், ஊர் அறிய வேண்டும், நாடு அறிய வேண்டும். அந்த உரிமை பட்டம் அது சடங்கு இல்லை, அது உரிமையை சொல்லுவது. அந்த பட்டங்கள் அழகாக என்னன்னு கேட்டிங்கன்னா, புள்ளி அழகாக புள்ளி வச்சுருக்கேன் தங்கத்தில். அந்த இலைகளில் நரம்பு போகும் பாருங்கள், அதுபோல் அந்த பட்டங்களிலே அந்த புள்ளிகள் வைத்து நீங்கள் அதுக்காவது அந்த நூலை வாங்கி பார்க்கணும். இந்த தொழில்துறையுடைய பொருளை ஆற்றுக நாகரிகம் அந்த நூலை வாங்கி பார்க்கணும். அந்த புக்கு முழுவதும், புத்தகம் முழுவதும் ஆர்ட் பேப்பரில் போட்டிருக்காங்க. மிக நேர்த்தியாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை விடுங்க, ஒரு ஈடுபாட்டோடு பண்ணியிருக்காங்க தெரியுது பார்க்குறப்ப. ஏதோ அரசாங்கத்தில் ஒன்று வெளியிட்டோம்னு இல்லாமல் மிக நேர்த்தியாக A4 சைஸை விட பெரிய சைஸிலே ஆர்ட் பேப்பரிலே அழகான வண்ணப்படங்களோடு. இந்த பட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட அவ்வளோ படப்படன்னு பண்ண முடியுமான்னு தெரியல. 2 ஓரம் அருமையான துளைகளை இட்டு இந்த பட்டங்களை செய்திருக்காங்க. அப்போ அது நூலில் கோற்று, அப்போ நூல் நெய்கிற அந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கணும். இந்த 3-4 விதமான உலோகங்களை கண்டுபிடித்து உலோகங்களை பிரித்து எடுக்கிற தொழில்நுட்பம் இருந்திருக்கும். பின்பு அதை பட்டையாக தட்டி ஆபரணம் செய்கிற தொழில்நுட்பம் இருந்திருக்கும். எத்தனை தொழில்நுட்பம் இருந்திருக்கு பாருங்கள். ஆக ஒரு ஆண் மகனுக்கோ ஒரு பெண் மகளுக்கோ என் உரிமையுள்ளவன் சொல்லுகிற அந்த நாகரிகமும் இருந்திருக்கணும். இவ்வளவு சிறப்புகள் அந்த ஒரு தங்கத்தின் பட்டம் அத்தனை கதைகள் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இப்பட்டங்கள் மெல்லிய பொன் தகட்டினால் நீள்வட்ட வடிவில், இந்த முட்டை வடிவில் அது செய்யப்பட்டுள்ளன. தட்டின் மீது முக்கோண வடிவில் கடுகு போன்ற புள்ளிகள் அப்படியே புள்ளி அழகாக பொறிச்சிருக்காங்க. அதை ஒரு கூரிய ஒரு இரும்பு கருவியாக தான் அதை பண்ணியிருக்க முடியும். இப்பட்டங்களுடைய இறுதியில் இருபுறம் 2 கயிறு, அது கம்பி கட்டுவதற்கு சிறிய துளைகள். இதை மடித்து சுருட்டி வைக்கும் வகையில் இருக்குது. வேணால் சுருட்டி வச்சுக்கலாமா தாயத்து மாதிரி. இந்த பட்டங்களெல்லாம் இந்த சென்னை அருங்காட்சியகத்திலே சென்று நம்ம அவர்கள் பார்க்க வேண்டும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, பெண் உருவங்கள் கிடச்சிருக்கு. அது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அது சிந்துவெளி நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவங்கள் போன்றே இதுவும் இருக்குது. அப்போ தமிழன் தான் சிந்துவெளி வரையிலே சென்று வாழ்ந்தான். அது 4500 5000 ஆண்டு முடிவாயிடுச்சு. இப்போ பாருங்கள், தமிழன் ஒரு நீங்கள் நமக்கு மாதிரி 2000 சங்க இலக்கியம் 2000, அதுக்கே 2000 ஏற்றுக்கலாமா 1500 சொல்லாமான்னு போராடிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. கல் நெஞ்சம் படைத்தவர்கள், வன்னெஞ்சம் பிடித்தவர்கள். அவன் அங்கே இருக்கிற இந்த நகரம் ஒன்று என்று முடிவாகி கொண்டு இருக்கிறது இப்பொழுது. அப்போது 4500 5000 ஆண்டு பழமையானதாக இருந்திருக்கிற தமிழுடைய நாகரிகம். அந்த மண் பொம்மைகளையும் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். அதுபோல் வெண்கல பாத்திரங்கள் என்ன அழகு பாருங்கள். இன்னைக்கு கூட செய்ய முடியுமான்னு தெரியல. அழகாக உயரமாக ஒரு கீழே ஒரு பாதத்துக்கு மேலே ஒரு குறுகிய இடம், கழுத்து அதன் மேலே வளர்ந்தது, அதில் ஒரு வட்டங்கள் வளையங்கள், நீண்டு குறுகிய கழுத்து, அருமையாக இருக்கலாம். இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது. முதல்ல அந்த மெட்டலை பிரித்து எடுக்கிறதே கஷ்டம். அந்த உலோகத்தை பிரித்து எடுத்து அதன் பின்னால் அதை பட்டையாக தட்டி உலோகங்கள் செய்கிற, அது உருட்டுகிற அந்த தொழில்நுட்பம் இருக்கணும். ஒரு பாத்திரம் எளிமையாக செய்திட முடியுமா? இரும்பு ஆயுதங்கள் சொல்லி மாளாதுங்க. ஆதிச்சநல்லூருடைய அகழ்வாயிலே 1903ஆம் ஆண்டு அவர்கள் எல்லாம்
வெளிக்கொண்டாந்தார்கள். அதில் வந்து எரிவேல், ஈட்டி, குத்துவாள், அம்பு முனை போன்ற ஈட்டி, இருபுறம் கூர்மை உள்ள வாள், மூவிலை வேல், கூரிய அம்பு முனை, கைக்கோடாரி, வாள், வளைந்த கத்தி, இருவளைவான குக்கித்தடி, பலிவாள், அம்பு முனை, வேலு, கோடாரிகள், மும்முனை வேலு, கேடயம், அரிய ஆயுதம், சிறிய உடைவாள், சிறிய ஈட்டி, இப்படி பலவிதமான, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறார். இன்று நெல் இருக்கிற பயன்படுத்துகிற அறிவாளெலாம் கூட நிறைய இருக்காங்க. ஏன்னா பெரிய வேளாண்மை செய்திருக்க வேண்டும். இப்படி வகையான எல்லாவற்றையும் காட்சிக்குள்ளாக்கியிருக்கிறாரு. அப்போது அந்த எவ்வளோ தொழில் பிறந்திருக்குன்னு பாருங்கள். மட்பாண்டம் தாங்க அபூர்வமாக இருக்குது. அந்த பானை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மட்கோவர் என்று சொல்லுவார் அந்த கோயவர்கள். என்ன தொழில்நுட்பம் இருந்திருக்கணும் அவர்களுக்கு. இன்றைக்கெலாம் தொழில்நுட்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு அறிவியல் முறையிலே அந்த சக்கரங்களை சுற்றுவதற்கெல்லாம் மோட்டார் போட்டாங்க. எத்தனையோ இன்றைக்கி நவீன இயந்திரங்கள்லாம் வந்து விட்டன மட்பாண்டங்கள் செய்ய. அன்றைக்கு ஒன்றும் இல்லை, கை தான் ஆயுதம். கையால் தான் எல்லாம் சுற்றணும். அதை ஆடாமல் அசையாமல் சுற்றணும். ஆடி அசை சுற்றணும்னா கோண ஆகிடும் பானை. அதை மிக அழகாக இன்றும் நீங்கள் தக்ஷின் சித்ரான்னு சென்னையில் ஒரு இடம் இருக்கிறது, ஈசிஆரில். அதில் போனீங்கன்னா அங்கே இந்த பானை செய்கிற அந்த கலையை இன்றும் காட்டுகிறார். போகிற அந்த பார்வையாளர்களும் தன் கையில் ஒரு பானை சின்னதாக செய்யலாம். அதுக்கு ஒரு சின்ன தொகை காட்டினீங்கன்னா உங்களே விடுவான், செய்து காட்டலாம். நீங்கள் செய்கிற பானை நீங்கள் எடுத்து வந்துடலாம். சின்னதாக சொப்பு மாதிரி பானை வந்து பெருசுலாம் இல்லை, ஒரு அங்குலம் 2 அங்குலம் அகலத்தையும் நீங்கள் ஒரு பானை செய்யலாம். அதான் இந்த மட்பாண்டம் செய்கிற கலை, இந்த மண்ணுடைய கலை என்பதை இந்த தக்ஷிண சித்ரா இன்று விளக்கி கொண்டிருக்கிறது. தென்னோய்வுன்னு நான் தமிழில் சொல்லுவேன் அந்த இடத்தை. அந்த தென்னோயத்திற்கு போகிறவர்கள் அதை பார்க்க வேண்டும். அதோட இந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், இதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். கருப்பு சிவப்பு பானை என்பது தமிழுடைய பண்டைய நாகரிக எச்சம். இது தமிழுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு பானை. அதில் வேறு கூழாங்கல்ல போட்டு தேய்ச்சிருப்பாங்க. பலன்னு இருக்குது இந்த சிவப்பு கருப்பு. அது பலவிதமான வண்ணம், பலவிதமான கிண்ணம், பலவிதமான அகலம். இன்றைக்கி வந்து உலகத்தோடு செய்ய முடியாதுங்க. அவ்வளோ அழகான பல விதங்களில் அவன் கற்பனை எப்படி இருக்கோ அப்படிலாம் செய்திருக்கான். அழகாக கிடச்சிரு. கோப்பை மாதிரி நீ வந்து ஒயின்லாம் குடிக்கிறாங்களே, பிராண்டி விஸ்லாம் குடிக்கிறாங்க, அந்த மாதிரியான கோப்பையெல்லாம் கூட இருந்திருக்கு அழகாக. அது கீழே அதுக்கு ஒரு கைப்பிடி, மடக்கு, அது அந்த இன்னைக்கு கூட பாலிஷ் அப்படியே பலன்னு மின்னுதுங்க. எத்தனை 1000 ஆண்டாயும் கருப்பு சிவப்பு. அதில் சில எழுத்துக்கள் வேறு பொறிச்சிருக்கிறாங்க. அது என்ன சிறப்புனா, இந்த கருப்பு சிவப்பு அந்த பானைகள் உலகில் பல இடங்களில் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக சுமேரிய நகரத்திலே கண்டுபிடித்திருக்கிறாங்க. அப்போ தமிழன் சுமேரியாவில் ஒன்று வாழ்ந்திருக்க வேண்டும், இல்லது இங்கிருந்து அவன் வணிக தொடர்பு வைத்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுமேரியா வந்து தமிழன் வாழ்ந்த இடம்தான். பக்ட்ருலியார் என்பது அங்கே ஓடுகிறது. ஆக சங்க இலக்கியம் சொல்லுவதெல்லாம் அந்த சுமேரியா தான். சுமேரியாவிலேருந்து வந்தவன் தான் தமிழ்நாட்டு வந்த தமிழ்களில் ஒரு நூல் எழுதியிருக்கார் ஒருத்தர். அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட சுமேரியருக்கும் தமிழருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு, வாணிபமோ அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையோ இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டுகள் அங்கே இருக்குன்னு அப்படின்னா ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் 4 கால் உள்ள சாடி, அந்த பாடி நீங்கள் பார்க்கணும். அழகான பெரிய ஜாடி, கீழே யானைக்கால் மாதிரி 4 கால் இருக்குது. ஏன்னா மற்ற இதுக்கெல்லாம் வரதா இருந்தால் பிரியணை என்று சொல்லுவார்கள். இன்றுலாம் கிராமப்புறங்களிலே வைக்கோல் வேலையை செய்வாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது வைக்கோலில் செய்வாங்க, இல்லைன்னா பனநாரியில் செய்வார்கள். ஒரு 4 அங்குலம் 5 அங்குலம் 6 அங்குலம் விட்டம் இருக்கும் அந்த பிரி. அது செய்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பானைகள் அது மேலே வச்சா பானை ஆடாமல் கீழே விழாமல் இருக்கும். பெரிய பானையாக இருந்தால் பெரிய பிரியாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் 2த்துலேயும் செய்வாங்க. கிராமங்களில் நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோதெல்லாம் பனைநாரிலையும் செய்வார்கள். இந்த பிரி அணை, பிரியால் செய்யப்பட்ட அனைத்து அந்த பானையும் கீழே அணைத்து வைத்திருக்கிற ஒரு பொருள் அர்த்தம். பிரி அணை, தூய தமிழ்ச்சம். இப்போ பெரிய பானையாக இருந்தால் 2 அடி அகலத்து கூட பெரிய அணை இருக்கும், 1.5 அடி அகலத்து கூட பெரிய அணை இருக்கும். பானையோட அளவிற்கு தகுந்தார் போல பெரிய அணை மாறும். அதற்கு அவர்கள் மண்ணிலே இந்த பிரியணை செய்திருக்கிறார்கள். இந்த ஆதிச்சநல்லூரில் அந்த பிரியணை தேவைப்படாத ஒரு 4 கால்களை வைத்தும் பானை செய்திருக்கிறார். இன்றைக்கு அந்த 4 கால் உள்ள பானை இன்னும் செய்து நான் பார்க்கவில்லை, இன்று நான் எங்கேயும் பார்க்கவில்லை. ஆதிச்சநல்லூரிலே இது இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அருமையான அகழ்வாய்வுக்கு தமிழக அரசு வித்திட்டு இருக்கிற உதவியிட்டார் என்ற கருத்தை சொல்லி அடுத்த பகுதியிலே நான் இவற்றை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.